சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. மேடம், என் பேர் உமாதேவி. எங்கள் அப்பா பேர் தான் சேகர். எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா பேர் வந்து மகேஸ்வரி. அவங்க தான் வந்து நான் அவங்களோட பொண்ணு. எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாத டைமில் வந்து எனக்கு மேரேஜ் ஆகி நான் குறுக்குப்பேட்டையில் இருந்துட்டேன். நானே எங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் மாமியார் ஃபேமிலியோடு நாங்கள் இருந்துட்டேன். இப்போ எப்படின்னாக்கா இவங்க வந்து வீட்டு வேலைக்கோசம் எங்கள் அப்பா வந்து ஆள் கேட்டாங்க. அப்போ வந்து இவங்க வந்து அந்த சைடு சேம்பரில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. யாரும் இப்போ இருக்காங்க எங்கள் சித்தி அவங்க. அப்படி வரும்போது வீட்டு வேலைக்கு யாரும் ஆள் இருந்தால் தாங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது, யாராவது எதுக்கு, நானே வந்து செய்கிறேன், எவ்வளோ சம்பளம் என்னதுவோ அதை பார்த்து எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கவனிச்சிட்டு இருந்தாங்க மேடம். இப்படி இருக்கும்போது அப்பாவுக்கு அவங்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டுருச்சு. இதுக்கு என்ன ஆச்சுன்னா, இது நடுவில் வந்து அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகி அம்மா இறந்துட்டாங்க. இறந்தது வந்து எங்கள் வீட்டில் தான் நாங்கள் தான் எல்லாமே பார்த்தோம். அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் ஒரே பொண்ணா? நான் ஒரே பொண்ணு. அதனால் நாங்கள் தான் எல்லாமே செஞ்சோம், எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். இவங்களுக்கும் எனக்கும் வந்து கொஞ்சம் அதான் அம்மா இறந்த ஃபீலிங்கில் நான் இவர்கிட்ட பேசலை அப்பா கிட்ட. அதனால் வந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தேன் நான். இந்த மாதிரி டைமில் வந்து அப்பா வந்து இவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். எதனால் அந்த டார்ச்சர் பண்ணுறாங்கனாக்கா, உன் பொண்ணு வரப்போகிறது இல்லை இங்கே, அதனால் வந்து எனக்கும் சொத்து எழுதி வச்சிரு, சொத்து எழுதி வைக்கிறியா இல்லை உன்னை சாவடிச்சிருன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப மென்டல் டார்ச்சர் மாதிரி ஆயிடுச்சு. அப்பா ஒரு ஸ்டேஜில் நான் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நான் அவர் மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் ஃபோன் எடுக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது வந்து திடீர்னு ஒரு நாள் ஃபோன் எடுத்தேன். என்னதான் தெரியல, திடீர்னு பண்ணுறாங்களே அப்படின்னு. வீட்டுக்கு வாமான்னாரு. சரி, நானே என் ஹஸ்பண்ட் என் பசங்களாம் வந்து போனோம். அப்படி போகும்பொழுது அவங்க ஏற்கனவே சண்டை போட்டு ஒரு வாரம் பிரிஞ்சு போயிருந்தாங்க போல இருக்கு. ஆள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகி சாப்பிடாம உடம்பு சீரியஸ் ஆகி ரொம்ப ஆள் பார்க்க டல் ஆயிட்டாரு. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்தாரு, இப்போ இந்த மாதிரி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு ஃபீலிங் ஆயிடுச்சு மேடம். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன், சரி அப்பப்போ வந்து பார்த்துட்டு போயிருந்தேன். அப்படி இருக்கும்போது என்னாச்சு, திடீர்னு வந்து அப்பா என்ன சொன்னா, எங்கெங்கேயோ இருந்து என்ன ஏமா இந்த மாதிரி பண்ணுறேன், நானும் ஒரே பொண்ணை பெற்று ரொம்ப கஷ்டப்பட்டேனே, என் கூடயே வந்து நீ இருமான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மே 5ஆம் தேதி பசங்க வந்து ஸ்கூல் திருவான்மியூரில் சேர்த்துருந்தேன் மேடம். அங்கே வந்து டிசி வாங்கி சேர்க்கறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நான் வந்து இங்கே வந்துட்டேன் மேடம். மே 1 நான் வந்தேன் மேடம். இங்கே லீவு முடிஞ்சு மே 1க்கு வந்தேன். எல்லாம் ஒரே இந்த மே 1க்கு வந்தேன் மேடம். எல்லாம் ஒரே வீட்டில் தான் மேடம் இருந்தேன். எங்க ஹஸ்பண்ட் வந்து பெருங்குடியில் ஒர்க் பண்றாரு, கார் ஓட்டுறாரு அப்பார்ட்மெண்ட்ல. அவருக்கு வந்து காலையில 4 மணிக்கு நான் எழுந்து சமைச்சு தந்தாதான் அவர் 6 மணிக்கு அங்கேருந்து போக முடியும். மதியானம் ஒரு வேளை சாப்பாடு மட்டும் தான் நான் செஞ்சு தருவேன் அவருக்கு. காலையில சாப்பிட மாட்டார். அதோட நைட் வந்து ரொம்ப லேட் ஆகும். டியூட்டி எப்போ முடிஞ்சு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரே ரூம்ல தான் மேடம் படுத்துட்டு இருப்போம் நாங்க. நான் என்ன பண்ணேன், ஒரே சின்ன ரூமு அட்ஜஸ்ட் பண்ணி தான் படுத்துட்டு இருப்போம். என் ஹஸ்பண்ட் கட்டில் மேலே படுத்துப்பாரு, நாங்கெல்லாம் கீழே படுத்துப்போம். காலையில் எழுந்து சமைக்கும் போதும் மேடம் வந்து நான் ஏற்கனவே எழுப்பிடுவாங்களே, எழுந்து அந்த பக்கம் படுத்துங்க, கால் போக்குவரத்து படும் அப்படின்னு சொல்லி. எனக்கு கிச்சன் எல்லாம் ஒரே ரூமா இருக்கிறதுனால தெரியாம போக கொள்ள கால் பட்டிருக்கலாம். நான் பல்லன்னு சொல்லலை, பட்டிருக்கலாம். அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக்கி ரொம்ப பிரச்சனை பண்ணி, உன் பொண்ணு இருந்தா நான் வந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல போய் இப்போ வீடு இருந்துங்கன்னு ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க மேடம் எங்களை. உன் பொண்ணு போயிடுச்சுன்னா நான் வந்து வாழ்றேன், இல்லை நான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு தாலியை கழட்டி விசிறி அடிச்சுட்டு போயிட்டாங்க மேடம் அவங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணுமா? எனக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் எங்கள் சித்திங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க மேடம்.
ரொம்ப மென்டல் டார்ச்சராக இருக்குது மேடம். டெய்லி இதே பிரச்சனை பேசி பேசி பசங்களோட ஃப்யூச்சர் போயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது மேடம். பசங்களுக்கு என்ன வயசாச்சு? பையன் வந்து 5th படிக்கிறான், பொண்ணு வந்து 3rd போகிறா, 3rd படிக்கிறா. இப்போ பசங்களுக்கு வந்து நல்லா இப்போ வந்து நாலேஜ் நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு. இல்லை நீங்கள் தனியாக இருக்கலாமேம்மா, ஏன் அவங்களோட இருக்கணும்? நான் என்ன தெரியுமா மேடம் சொல்கிறேன், அது வந்து எனக்கு எங்கள் அம்மா வந்து எனக்கு அப்பயே எனக்கு கொடுத்துட்டாங்க அந்த இடம். எங்கள் வீடு எங்கள் அம்மா எனக்கு கொடுத்துட்டாங்க சொத்து. இவருக்குன்னு இருக்கிறது வந்து அந்த தனியாக இருக்கிற ஒரு இடம் தான். அதை கேட்டு தான் அவங்க அவரை டார்ச்சர் பண்ணுறாங்க. இது உங்க வீடு, இது எனக்கு. இது நான் என்ன சொன்னேன், எதுக்கு இவ்வளோ நாள் நம்ம தனித்தனியாக பிரிஞ்சிருந்தோம், இப்போ எல்லாரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்றதுக்கோசம் தான் மேடம் நான் ஒன்றா இருக்கணும் தான் மேடம் ஆசைப்பட்டேன். இவங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது மேடம். தனியாக இருக்கிறது வீட்டில் யார் இருக்காங்க? அவங்க மட்டும் தனியாக வீடு இருந்துக்குன்னு ஒரு இடத்துல சாப்பிட்றது. கிருஷ்ணவேணி ஹோட்டல்னு ஒன்று இருக்குது, அங்கே வேலைக்கு போகிறாங்க மேடம் இவங்க. இல்லைம்மா, உங்கள் அப்பாவோட இன்னொரு சொத்து இருக்குல்ல, அது எங்கே இருக்கு? அது வந்து அப்பா பேர்லேயே இருக்குது மேடம். அது எங்கே இருக்கு? பக்கத்துலேயே இருக்குது. அங்கே யார் இருக்காங்க? அங்கே யாரும் கிடையாது மேடம். அது இன்னும் அப்பா யார் பேர்லையும் இது பண்ணல. அப்பா என்ன சொல்கிறாரு, எனக்கு எல்லாம் எடுத்து பார்க்கும்போது நான் அதை செய்வேன், செய்யாமல் நான் ஏமாற்ற மாட்டேன் யாரையுமே அப்படின்றாரு அவர் சொல்கிறதே நியாயம் இருக்குது. அவருக்கு வந்து கேரண்டி வேணும்ல மேடம். இப்போ வந்து பொண்ணு எடுத்து பார்க்க மாட்டான்ட்டு எப்படி மேடம் தெரியும் அவருக்கு? காலத்தில் தானே மேடம் அவருக்கு தெரியும். அதுதான் அவர் எதிர்பார்க்குறாரு. அந்த வீட்லேயும் உங்க சித்தி இருக்கக்கூடாது? எந்த வீட்டில் மேடம்? இன்னொரு வீடு. அது வந்து வீடு இல்லை மேடம், காலி மேனை அப்படியே காலியாக இருக்குது. அது இன்னும் எதுவும் பண்ணல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சொத்து எழுதி ஃபுல்லாக ப்ராப்பராக என் பேரில் நீ மாற்றிட்டு உன் பொண்ணுக்கும் உனக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்து வாழு அப்படின்றாங்க மேடம். இது எப்படி மேடம் நியாயமாகும்? உங்க அப்பா என்ன சொல்றாருமா? அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, என்னை காலத்தில் எடுத்து பார்க்குறவங்களும் நான் செய்கிறேன், செய்யாமல் ஏமாற்ற மாட்டேன். இது என்ன தெரியுமா மேடம் கொடுமையான விஷயம்? 10 பொம்பளைங்க ஏறி வேலை செய்கிற பொம்பளைங்களை கூப்பிட்டு வந்து அந்த பொம்பளை அப்படியே காமிச்சு நானும் எங்கள் வீட்டுக்கு வரோம் சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டோம் மேடம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேடம். தெரு ஃபுல்லாக அசிங்கமாயிடுச்சு. இப்போ எங்கள் அப்பா கோசம் மேடம் எதனா ஒரு முடிவு தெரியணும் தான் மேடம் நான் இங்கே வந்து நான் அன்றைக்கி நான் எதனா பண்ணிகிட்டு இருப்பேன். எவ்வளோ அசிங்கமாக இருக்குது மேடம் அந்த தெருவில். 2 பேரும் பிரித்து விடணும் சொல்கிறீங்களா, சேர்ந்து வாழணும் சொல்கிறீங்க? நீங்கள் பேசி பாருங்கள் மேடம். இது வந்து நான் பிரிக்கணும் நான் சேரணும் நான் சொல்லலை. நீங்கள் பேசி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். உங்கள் மனசில் என்னமா இருக்குது? என் மனசில் வந்து 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா இருக்கும். ஆனால் இப்போத்தி ஸ்டேஜில் எப்படின்னாக்கா, நீ எப்போ சாவ போகிற இதே தான் மேடம் அவரை கேட்டு மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க. அவங்க டெய்லி 2 பேராவது வீட்டை வந்து சத்தம் போடுறாங்க மேடம். உங்கள் ஹஸ்பண்ட்? எங்கள் ஹஸ்பண்ட் மேடம். என்னங்க பிரச்சனை? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கூப்பிட்டுருக்காரு, வீட்டில் வேலை செய்ய வந்தாங்க. அவங்கள கூட லிங்க் ஆகி பெரியவங்க மாமியார் இதுவாகிட்டாங்க. தனியாக வந்து எங்கள் வீட்டில் இருந்தாங்க. இப்போ வந்து இதுவும் ரொம்ப பிரச்சனை பண்ணி. உங்களுக்கு உடம்பு முடியலையா? இல்லை, உடம்பு கொஞ்சம் வீசிங் மாதிரி வரும். அதனால் வந்து இப்போ இவங்க ரொம்ப டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணி பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ஃபோன் பண்ணி வர வச்சாங்க. வந்து பார்க்கும்போது ஒரு சாப்பிட்றது கிடையாது, எதுவும் பண்ணுறது கிடையாது. அதாவது வந்து இந்த 3 வருஷத்துல மேடம் பாதி நாள் போயிடுவாங்களா மேடம், இருக்க மாட்டாங்களாம் வீட்டில். நிரந்தரமாக இருந்தால் அவருக்கு என்ன செய்யணும் செய்ய மாட்டாங்க. எங்கள் அப்பா வந்து குடிக்க மாட்டார், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் அவர்கிட்ட கிடையாது மேடம். ஃபஸ்ட்டு டிரைவராக வேலை பார்த்துட்டு இருந்தார். இப்போ வந்து லேண்ட் பிஸ்னஸ், அது முடிஞ்ச வேலையை செய்வார், வீட்டை சும்மா இருக்க மாட்டார். இது மாதிரி இருக்கும்போது இவங்க அடிக்கடிக்கு எங்கேயோ வெளியே போயிடுவாங்க போல இருக்கு. ஒரு வேலைக்கு அனுப்ப மாட்டேன்றாரு. நான் வேலைக்கு போய் தான் ஆவேன். அனுப்பிச்சுனே ரொம்ப பிரச்சனை பண்ணி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய கும்பலே கூட்டின்னு வந்துட்டு ரோட்டில் நின்று ரொம்ப கேவலப்படுத்திட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் அப்பா வயசு என்னம்மா? எங்கள் அப்பா 50 மேடம். அந்த லேடி வயசு? அவங்களுக்கு ஒரு 38-40 இருக்கலாம் மேடம். உங்கள் மாமனார் எப்படி, நல்ல மனிதரா எப்படி? எங்களை பொறுத்த வரைக்கும் நான் 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் வரைக்கும் எனக்கு எந்த எதுவும் அவருக்கு வேலை கெட்டதுன்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. இந்த சொத்து உங்கள் மாமியார் தான்? இப்போ இருக்கிற வீடு நாங்கள் இருக்கோம்ல மேடம், வீடு அது வந்து எங்கள் அம்மா எனக்கு இது பண்ணது. அது வந்து இப்போ இன்னொரு சொத்து இருக்குது பார்த்தீங்களா இடம், அது வந்து அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வாங்கினது. உங்கள் அப்பா எப்படி அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் பண்ணாரு? அதாவது வந்து அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ஆகிட்டும் போது படுத்த படுக்கையில் தான் மேடம் இருந்தாங்க அவங்க. அப்போ வந்து சமைக்க முடியாது, எதுவும் அவங்களுக்கு செய்ய முடியாது. இவங்க வந்து சமைச்சு வேலை செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கூட்டின்னு வந்திருக்காங்க. அப்படிதான் அப்போ வந்து இவங்களோட வாழ்க்கையை பற்றி இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க மேடம். அவங்க எனக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் எனக்கு சரி கிடையாது, என் பிள்ளைங்களும் எனக்கு சரி கிடையாது. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து டெய்லி போ, யாருக்கிட்டனா போ, 100 ரூபாய் வந்து என்கிட்ட கொடு அப்படின்னு என்கிட்ட சொல்கிறப்பல நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டீங்கன்னாக்கா
என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால மட்டும்தான் மேடம் இவர் இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அதாவது அம்மா உயிரோட இருந்தாங்க பார்த்தீங்களா, அம்மா என்ன சொன்னாங்க, சரி நானும் எனக்கு உடம்பு முடியல, உன்னோட ஒன்றா இருந்துட்டு போயிட்டோம், நம்ம பாவம் பார்த்து நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் அவங்க ஏற்றுட்டு இது பண்ணாங்க மேடம். அதுவே இப்போ ரொம்ப அவங்க அது மாதிரிலாம் பேசி விட்டுட்டு நாங்கள் இப்போ எங்களுக்கு வீடு இங்கே பக்கத்தில் இருக்க போயிட்டோம், கொருக்கு போயிட்டோம் சார். அங்கே வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் பொறுத்து ரொம்ப சீரியஸ் ஆகி எமர்ஜென்சி வார்டில் எடுத்து போய் சேர்த்து சொன்னோம். அப்படி சேர்க்கும் போது மூச்சு பேச்சு இல்லாமல் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்தாங்க மேடம் அம்மா ஹாஸ்பிட்டலில். அந்த எமோஷனலில் வந்து இப்போ திடீர்னு வந்து பார்த்தா எப்படி மேடம் இருக்கும், அப்படியே அதிர்ச்சி மாதிரி. அதனால் அவங்கள அடிச்சிட்டேன் மேடம். நான் உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு கோபம் தாங்காமல் நான் அடிச்சிட்டேன் அவங்கள. அதுக்கப்புறம் விஷயம் சொன்னதுக்கப்புறம் சரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் கூட நல்லா தான் பேச்சுவார்த்தை நல்லா பேசிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நாங்கள் இங்கே போய் இருந்ததுலேருந்து ரொம்ப பிரச்சனை. முதல்ல உங்க அப்பாவுக்கும் இவங்களுக்கும் உறவு இருக்குன்னு தெரிஞ்சோன்னா உங்க ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அது வந்து என்னை வந்து வர சொன்னாங்க மேடம் அம்மா. போனேன், நான் சாதாரணமாக தான் போனோன்னா அவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் கூட வரல, நம்ம காலைல விழுந்துட்டாங்க. அம்மா நீ வந்து எனக்கு சொத்து தர வேணாம், எதுவும் தர வேணாம், கடைசி வரைக்கும் என்னை நல்லது பல்லது பார்த்து எனக்கு நீ எடுத்து போடு, உன்னை நம்பி நான் வந்துட்டேன், ஊர்லேருந்து எல்லாரும் என்னை தேடி வந்தாங்கன்னா என்னை கொளுத்திடுவாங்க, என்னை வீட்டை வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பரிதாபமாக பண்ணாங்க மேடம். அதுதான் மேடம் நான் நம்பினேன். நான் சரி அம்மாவாக இருந்தா என்ன, இவங்களா இருந்தா என்ன, தப்பு பண்ணிட்டார், அப்பவும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டா, நம்ம இல்லைன்னு சொல்லலை, அதுக்கோசரம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கினேன் மேடம். வருவேன், பார்ப்பேன், போயிடுவேன், இப்படி தான் இருந்துட்டு இருந்தேன் நான். உங்க மகளை பற்றி சொல்லுங்களேன். எங்கே பிறந்தாங்க? எங்கள் மெட்ராஸில் பிறந்தாங்க. மெட்ராஸில் எந்த ஹாஸ்பிட்டல்? இங்கே ஆர்எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல். சொல்லுங்கள், கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? எங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்காங்க. வாய்ப்பு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது என்ன செய்யணும், சுகர் கம்ப்ளீட்லாம் இருந்தது. சத்தமாக பேசு. சரின்னுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இருக்கும்போது அவங்களால வேலை செய்ய முடியல, வீட்டில் வேலை செய்ய முடியாமல் அந்த பட்சத்தை சரி இவங்க சாந்தின்றவங்க அங்கே ஒரு கிளினிக் ஒன்று இருக்குங்க நம்ம வீட்டுக்கிட்ட. எங்கே நம்ம மெட்ராஸ்லேருந்து அவங்க நாப்பாளையத்துக்கு வீடு டைவர்ஸ் பண்ணி வந்துட்டோம். அங்கே வந்து இடமா சொந்தமாக ஒரு இடம் வாங்கிட்டோம் வந்தோம். அங்கே ஒரு கிளினிக் இருக்குது. அந்த கிளினிக்கு இவங்க வந்துக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது நானும் ஒரு மாதிரியாக நின்றுட்டு ஒரு மாதிரியாக இருந்தேன். அப்புறம் இவங்கள பார்த்து, அம்மா எனக்கு வீட்டில் உடம்பு சரியில்லைம்மா, அவங்களுக்கு துணி கிணி துவைச்சி போட வீட்டில் ஏதாவது வேலை செய்ய ஆள் வேணும்மா அப்படின்னு நான் சொல்லும்போது அவங்க என்ன செஞ்சாங்க, சரி யாரோ எதுக்கு வேணும் நானும் வரேங்க அப்படின்னு சொன்னாங்க மேடம். சரின்னுட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்துக்கிட்டு போயிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 10 நாள் ஆச்சு. ஒரு 10 நாள் ஆன பிறகு என்ன செஞ்சேன்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. பகிர்ந்துக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து புருஷனும் சரியில்லை, பிள்ளைங்களும் சரியில்லை, நீ எங்கேயாச்சும் போய்க்க, எனக்கு சாயந்தரமாக 100 ரூபா கொடுன்றான் புருஷங்காரன், இதனால் இந்த வாழ்க்கை வாழ்கிறதா நான் சாவுறதா, அதனால் என்னை வந்து நீங்கள் வந்துட்டு எனக்கு ஆதரவு கொடுக்கலன்னா நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பாவம் உண்மை ஒரு மகளை தான் சேரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னுட்டு நான் என்ன செய்ய, சரிம்மா இருக்கலாம்மா அவசரப்படாத, யோசனை பண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மிஸ்ஸஸ்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி இருக்காங்கம்மா, சரி இருக்கிற இடத்துல இருக்கட்டும்னா பாவம் அது ஒரு அனாதையாக இருக்குது, எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும், ஒரு அக்கா தங்கச்சிமா நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 10 நாள்ல எப்படி இவ்வளோ விஷயம் நடக்கும்? இந்த வீட்டு வேலைக்கு வந்துக்கிட்டு போய்கிட்டு 10 நாள்ல இவ்வளோ எல்லாம் 10 நாள் வேலைக்கு வந்தவங்க இப்படி கேட்பாங்களா? அப்படி வந்துட்டு முன்னாடி அவங்களுக்கு பழக்கம் இருக்கா? இல்லை பழக்கம் இல்லை. 10 நாள் ஒரு மாதம் இருக்கு மேடம், அப்படிதான் சொல்லு. ஒரு மாதம் கூட ஒரு உதாரணமாக சொல்கிறேன் நான், ஒரு மாதம் இருக்கலாம். அப்படி இதனால என்ன ஆகிப்போச்சு, இவங்க போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அதே மாதிரி வந்து காலையில் வருவாங்க, வேலை செய்வாங்க, அவங்க வீட்டுக்காரங்க வருவார், நம்ம வீட்டாண்ட கல்லுகள் அது இது வாரி மண்ணு வாரி கூட்டிகிட்டு போவாங்க செய்வாங்க. இந்த கொடுமையை அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது நான் என்ன செஞ்சேன், சரின்ட்டு அப்படியே இருந்தால் அங்கே எங்கள் மிஸ்ஸஸ்கிட்ட சொன்னேன். சொல்லும்போது அவசரப்படாத இருங்க, அவங்களுடைய இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு எங்களுக்குள்ளேயே கொஞ்சம் இது தொடர்பு போயிடுச்சு. உங்களுக்கு இவங்களோட தொடர்பாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என் கூட இருந்தாங்க மனைவி. 2011 இறந்துட்டாங்க. அவங்க இருக்கும்போது இவங்க தொடர்பு ஆயிட்டாங்க. சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லைன்ட்டு நாங்கள் என்ன செஞ்சோம்,
எங்கள் மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தோம் மேடம். நாங்கள் மருந்து மூணுமே சொல்லணும் இல்லைங்களா. ஹாஸ்பிட்டல் சேர்க்கும்போது எங்கள் மருமகனும் மகளுக்கும் நாங்கள் ஃபோன் பண்ணோம். இது மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவை வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் ஃபோன் பண்ணோம். ஃபோன் பண்ணோன்னே இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னு தெரியல, ஒருவேளை அவங்க இருக்காங்களே கூட, அதனால இவங்களுக்குள்ளேயே இது நான் ஏதாவது தப்பாக இது பண்ணி அவங்கள அடிச்சு இது பண்ணிட்டேனான்றதுக்காக இவங்களுக்கு ஆர்வ கோளாறு இருந்திருக்கலாம். அதனால இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வந்தவொடனே என்னை 2 அடி அடித்தாங்க, அவங்க 2 அடி அடித்தாங்க. இல்லைன்னு சொல்ல, ஏன்னா நாங்களே ஏதோ அடிச்சிருக்கிச்சு ஹாஸ்பிட்டல். அம்மா உயிரோட இருக்கும்போது இன்னொருத்தரோட தொடர்வானா பொண்ணுக்கு கோவம் வராம என்னங்க பண்ணும்? அந்த ஆர்வ கோளாறுல அடிச்சிட்டாங்க. நானும் அதை வருத்தப்படல. சரி, அவர் வந்து யாரோ கிடையாது, மச்சான் தான், அவர் அக்காவுடைய பிள்ளை தான், அவர் மச்சான் தான். அவர் மச்சானுக்கு மச்சான், மரும் பிள்ளைக்கு மரும் பிள்ளை. அதனால நான் அதனால் வருத்தப்படல. சரி, நம்ம செஞ்சது தப்பு, அதனால அடிச்சிட்டாங்க சரின்ட்டு நானும் வருத்தப்படல. இவங்க சாந்தின்றவங்களும் அவங்களும் வந்து ரொம்ப நாளாக அதை அப்படியே பேசிகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேம்மா, அது வந்து பெருசாக நினைக்காத, அது அவங்க அம்மாவை நம்ம தெரியாமல் தப்பு பண்ணிட்டு சேர்த்தோன்றதுக்காக அந்த ஆர்வத்தில் அடிச்சிருக்கலாம். அது நீயாக இருந்தால் கூட அது மாதிரி தான் பண்ணியிருப்ப, அதனால் அது தப்பான்னு நினைக்காதம்மா, அதை அப்படியே அவாய்ட் பண்ணுறது, அது உன் மகளாக ஏற்றுக்கோ நீ. இல்ல, மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா மனைவியை எப்படி குணமாக்கலாம், என்ன பண்ணலாம், எப்படி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்க்கலாம், அதை பாக்குறத விட்டுட்டு இன்னொரு குடும்பம் இன்னொரு மனைவின்னு போயிடுறதா? அப்படி இல்லைங்க மேடம், துணி துவைச்சு போட முடியல மேடம். துணி துவைச்சு போடுறதுக்கா மனைவி? அப்புறம் வீட்டுல சாமாங்க நீங்க செய்யுங்க. நான் எல்லாம் செய்ய மாட்டேன். நீங்க செஞ்சிருக்க? செய்ய மாட்டேன் மேடம், எனக்கு அதெல்லாம் தெரியாது மேடம். எனக்கு எல்லாம் ஒரு காரணங்க, சொல்லுங்க. அப்படியா இருந்தது வந்து மேடம், அப்படியே இருக்கும்போது இவங்க நல்ல மாதிரியா தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அதோட என்ன பண்ணிட்டாங்க, இந்த தோட்டக்காடுன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த பக்கத்தில், அங்கே போய் இருந்துருக்காங்க. அங்கே போய் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் யாரு கூட தொடர் பயந்துட்டாங்க. யாருக்கு? இந்த சாந்தி. அது எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். அவங்க நான் சொன்னதை சொல்ல வரேன். இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி அந்த ஊருக்கு எனக்கு கூப்பிட்டு போனாக்கா என்ன எதுக்கு கூப்பிட்டு போகிற ஏமான்னு என்ன கேட்டதுக்காக ஜாக்கெட் கொடுத்துருக்கேன், ஜாக்கெட் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் அவர் பேர் குமார். குடும்பமானமே போயிடுச்சு மேடம். என்னங்க இப்போ என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? இப்போ எங்கள் நல்ல மாதிரியாக இருந்துட்டு இருந்தாங்க மேடம். அவங்க உங்க கூட இருந்துட்டு நல்ல இருந்தாங்க. மாதிரி இருந்துட்டு அது எப்படி நல்ல மாதிரி? அங்க போனா தொடர்பு, இங்க போனா தொடர்பு சொல்றீங்க, அது எப்படி நல்ல மாதிரி ஆகும்? இருந்துட்டு இருந்தாங்க மேடம். இவர் வந்து எல்லாத்தையும் மன்னிச்சுதான் மேடம் இவர் மறுபடியும் மேடம் இவர் எல்லாம் மன்னிச்சுட்டு சரின்ட்டு நான் சரி பரவாயில்ல, அவங்க என்ன செஞ்சாங்க, இனிமேல் பட்டு எவ்வளோ தப்பு செஞ்சுருக்கலாம், அதனால வந்துட்டு இனிமேல் பட்டு எந்த ஒரு தப்பு இல்லாமல் நடந்துக்கோ, நான் இன்னும் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிவிட்டு வச்சுட்டு இருந்தபோது இப்போ வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. கம்பெனியில் லைலாண்டு கம்பெனி வேலைக்கு போய்ட்டோம். வேலைக்கு போக வேண்டாம், நீ ஏன் வேலைக்கு போகிற, நீ போய் வேலைக்கு போய்ட்டு எனக்கு சாப்பாடு போகணுன்னு அவசியம் கிடையாது, நான் கொடுக்குற சாப்பாடை நல்ல மாதிரியாக சாப்பிட்டு வீட்டில் கௌரவமாக இருந்துக்குன்னு சொன்னேன். இல்லை, நான் வேலை செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அப்படின்னு சொல்லும்போது இவங்க அதை மீறி போயிட்டாங்க. மீறி போயிட்டு வரும்போது என்ன செய்வாங்க மேடம், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, காலையில் போகும்போது பூவெலாம் வைக்க மாட்டாங்க மேடம். காலையில் தலையில் சாயந்தரம் பூ வச்சுட்டு வருவாங்க. என்னம்மா யாரும்மா பூ வாங்கி நான் பூ வாங்கி கொடுத்தா நீ வேண்டான்னு சொல்லுவேன், நீ ஏம்மா பூ இது வச்சுட்டு வர, யாரும்மா கொடுங்க, பஸ்ஸில் இருந்தது பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஒருத்தர் கொடுத்தாங்க டெய்லி. சரிங்க, இப்போ நீங்க எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கீங்களா? இப்போ ஒரு மாசமா ஒன்றா இருக்கிறோம் மேடம். இதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் தனியாக தான் இருந்தோம், நானும் சாந்தின்றோம் தனியாக இருக்கும்போது நீங்கள் நிம்மதியாக இருக்கலையா? நிம்மதியாக இருந்தோம் மேடம், நிம்மதியாக இருந்தோம். இப்போ ஏன் நிம்மதி இல்லைன்னு கேட்டால், என் மகளுக்கு இவங்க வந்து அடிக்கடி இந்த பிரச்சனை பண்ணுறாங்க. சண்டை போட்டுக்கிட்டா நம்ம எங்கே இருக்கணும், நம்ம வீட்டில் தானே இருக்கணும், வீட்டில் இருக்க மாட்டாங்க மேடம். இவங்க வரும்போது மகள் வேணுமா மனைவி வேணுமா? மகளும் வேணும் மனைவியும் வேணும். நான் யாருமே வெறுக்கிற மாதிரி இல்லை. இவ்வளோ தவறு செஞ்சுட்டும் அவங்களையே மன்னிக்கிறீங்க? நான் ஒரு மகளை வச்சுட்டு இருக்கேன், அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கேன், அதனால வந்துட்டு நான் அதை அவாய்ட் பண்ண முடியல மேம். அந்த பாவம் எனக்கு வேண்டாம் தான். நீங்க அக்கா தங்கச்சியோட பிறந்தேன், பொண்ணை வச்சிருக்கேன், அதனால மன்னிச்சேன், பொண்ணா வாயிறேன்னு சொல்றீங்க. ஓகே, ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க உங்க பொண்ணே இல்லை சொல்றாங்க. என் பொண்ணு தான் மேம், என் பொண்ணு இல்லைன்னு சொல்றதுக்கு என்னால் கோச்சிக்க மாட்டீங்களா மேடம்? இப்போ வந்து வாழ்ந்தாங்கன்னா வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிக்கணுமா, பிறப்பை பற்றி எதுக்கு மேடம் இவங்க விசாரிக்கிறாங்க? அது வந்து அவங்களுக்கு தேவையில்லாத கதை இல்லைங்களா? இப்போ நீங்கள் அவங்க 2 பசங்களை பற்றி நான் விசாரிச்சா நான் தப்பு, நான் பண்ணுறது, நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. இப்போ என்னோட பிறப்பை பற்றி நீ ஏன் விசாரிக்கிற?
வந்தியா நீ அவர் கூட வாழ்றதை மட்டும் தான் நீ பார்க்கணும். உனக்கு தேவை என்னவோ அதை மட்டும் தான் நீ இது பண்ணிக்கணும். அதை விட்டு இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இல்ல எதுக்காக உங்களை தத்தெடுத்துட்டு கொண்டு வந்தாங்கன்னு ஏன் அப்படி சொல்றாங்க அவங்க? யார் மேடம்? இந்த பொண்ணை நீங்க அப்படிலாம் தத்தெடுத்தீங்கன்னு என்னுடைய மகள் மேடம். தத்தெல்லாம் எடுக்கல. யாரை சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் மேடம். நான் சொல்றது எங்க அம்மா வந்து சொன்னாதான் மேடம் நானே நம்புவேன். நான் அவரோட பொண்ணு இல்லைன்ட்டு. அப்படி அப்படிலாம் சொன்னா இருக்கும்போது எப்படி மேடம் நான் இது அவங்களுக்கு பண்ணுவேன்? எதுக்காக இப்படி சொல்றாங்க? அதுதான் இவங்களுக்கு 27 வயசு ஆகுது மேடம். மேடம் அதோட அவங்க வந்து என்கிட்ட வந்து 3 வருஷம் தான் இருக்கும். 2010 லாஸ்ட்ல வந்தாங்க மேடம். அப்படி இருக்கும்போது எப்படி மேடம் என் மகளை பத்தி அவங்களுக்கு எப்படி அவ்வளவு உறுதிகரமா சொல்லுவாங்க அவங்க? நீங்க வேற ஏதோ ஹாஸ்பிட்டல் வேற ஏதோ இடம் சொல்றீங்க. நீங்க பிரைவேட் எனக்கு ரோஹித் ஹாஸ்பிட்டல் தான் சொன்னாங்க. மத்தபடி எனக்கு நினைவு தெரிஞ்சு எதுவும் அந்த அளவுக்கு அதாவது வந்து அவங்களுக்கு மேடம் என்னத்த நம்ம இது சொல்றது? வரைக்கும் மேடம் இது வரைக்கும் நான் பிறந்து எங்க அம்மா இறந்த வரைக்கும் என் பிறப்பை பத்தி எதுவும் எனக்கு சொன்னது கிடையாது. எதுவுமே எனக்கு சொன்னது கிடையாது. அம்மானா இவங்க, அப்பானா இவங்க, அவ்வளவு பாசத்தையும் என் மேலதான் மேடம் கொட்டி வளர்த்தாங்க. அது வந்து அந்த நாங்க இருந்தோம் பாத்தீங்களா அந்த ஊருக்கே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இப்ப திடீர்னு வந்துட்டு இவங்க வந்து புதுசா வந்து விசாரணைக்கிறதெல்லாம் நியாயமே இல்லை மேடம் அவங்க பண்றது. சரி மேடம், சண்டை போட்டுட்டா இவங்க எங்க இருக்கணும் மேடம்? என் மகன் வந்துட்டு என்ன இடத்துல வராம எங்க போவாங்க? இவங்களுக்கு சொல்லாம என் மகளை வர வச்சுட்டு இல்ல உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க யாரோ சொல்லிருக்காங்க போல இருக்கு மேடம். இப்படி இந்த பொண்ணு உங்க பொண்ணு கிடையாதுன்னு. ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க? ஒண்ணுமே புரியல மேடம். பக்கத்து வீட்டுக்காரர் யாரும் இன்னொரு இல்லைங்களா? மேட்டர் என்ன தெரியுமா மேடம், இப்ப இந்த பிரச்சனை வந்து அவங்க வந்து அதான் அந்த பொம்பளைங்க வந்து துணியை தூக்கிட்டு அது அசிங்கம் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுல இருந்து இவங்க என்ன பண்றது தெரியுங்களா, எதனா பிரச்சனைனா நம்ம கிட்ட பேசி தீக்கிறது கிடையாது. அவங்களுக்கு பெரும்பாலும் அந்த ஊர்ல சொந்தக்காரங்க கிடையாது மேடம். எல்லாம் ஊர் பக்கம் தான் இருக்காங்க. உடனே பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு வருது. அவங்க ஐயப்பன்ற ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, செவுரு குதிக்கிறாரு மேடம். அடிச்சு அவங்க வயசு உள்ள போட்டு அடிக்கிறாங்க. ஐயப்பன்றவர் என்ன தெரியுமா சொன்னாரு தெரியுங்களா? உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு ரொம்ப வாய் என்ன அவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க மேடம். அவ்வளவுதான் காரணம் பேசி இவர் பண்ண ஒரு என்ன தப்புனால. சொல்றாரு, வீடெல்லாம் கொளுத்தி விட்டுருவேன் உங்க வீட்டை அப்படின்னு சொல்றாரு. இவங்க நம்ம வீட்டுல பிரச்சனைனா அங்க ஐயப்பன் இவங்களுக்கு யாரு? அவங்க மாமான்னு சொல்றாங்க. இப்ப திடீர்னு புதுசா மாமான்னு சொல்றாங்க. அவங்க இந்த அது எப்படி ஊரே மாமான்னு எனக்கு சொல்லுவாங்க? சொந்தம். எப்படி மாமா இந்த ஆவாங்க? ஊர் எனக்கு சொந்தம். உன்னை நான் 3 வருஷமா தான் எனக்கு தெரியும். அவங்களெல்லாம் எனக்கு எப்போ தெரியும் போன மாசம் 16ஆம் தேதி எப்படின்றாங்க போனாங்க மேடம். மேடம். வீட்டுல இருந்து 16ஆம் தேதி போயிட்டு 20ஆம் தேதி வந்துட்டு அங்க அவங்க ஒருத்தரை கூட்டு வந்து வீட்டாண்ட அந்த ஏரி வேலை செய்யறாங்களா மேடம், அவங்கள கூட்டிட்டு வந்து ஒரே பிரச்சனை. என் மரும்புள்ளியும் என் பொண்ணு கேட்க தகாத வார்த்தை கேட்டு அவங்கெல்லாம் கயிறு எடுத்துக்கிட்டு சூசஸ் பண்ணிட்டு போயிட்டு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க போய் கையில் விழுந்து கட்டி பிடிச்சி ஆயுது, எப்பா என்னை மன்னிச்சுட்டு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன் மேடம். நான் அந்த அளவுக்கு அசிங்கம் பண்ணிட்டாங்க மேடம். ரோட்ல போகும்போது அங்க ரொம்ப யாருமே இது பண்ண முடியல மேடம். அந்த அளவுக்கு ரொம்ப. ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, நான் அந்த அம்மாட்ட கேக்குறேன். சரிங்க மேடம். நீங்க உறுதியா சொல்றீங்களா இது உங்க பொண்ணு தான், ஒரு இஸ்லாமியர்ட்ட இருந்து நீங்க இந்த பொண்ணை தத்தெடுத்து வளர்க்கல? இல்ல மேடம். இப்ப திடீர்னு இந்த புது குழப்பம்னா அப்ப எப்படி மேடம் ஆமா மேடம், இருக்கும் சொல்லுங்க. இப்படிதான் சொல்லி இதே மாதிரி தான் மேடம் சொல்றாங்க. அப்ப வந்து அவங்க ஒவ்வொருத்தருடைய ஒரு மாதிரி இருக்கும்போது நான் எப்படி மேடம் நான் இது பண்ண முடியும்? இப்ப சொத்து பிரச்சனை தான் இது. ஆமா மேடம். சொத்துக்காக தான் மேடம், இதெல்லாம் அப்படி ஆமா சொல்றாங்க. மேடம். இப்போ இவங்க இருக்கிற இடம் வந்துட்டு இவங்க அம்மா வீட்டுல ப்ராப்பர்ட்டி கொடுத்து அதுல வாங்கினது அந்த சொத்து. இப்போ நான் அங்கே வந்துட்டு ஒரு 1/2 கிரவுண்ட் இடம் 1600 ஸ்கொயர் ஃபீட் வச்சிருக்கேன். அது வந்துட்டு இப்போ எனக்கு சொத்து எழுதி கொடுன்னு சொல்றாங்க. சொத்து நான் எப்படி எழுதி தர முடியும்? இப்போ எனக்கு தான் 60 வயசு 80 வயசு 100 வயசு ஆயிடுச்சு. எனக்கு என்ன வயசு? எனக்கு நான் உனக்கு சொத்து எழுதி கொடுத்துட்டா அதுவும் சொத்து எப்படி எழுதி தரமா? இந்த சொத்து ஃபுல்லாவே சேகருக்கும் இந்த சொத்துக்கும் எந்த ஒரு சொந்தம் பந்தம் இல்லை, சாந்தியோட சேர்ந்தது. அதே மாதிரி அப்பாக்கும் பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கையில கொடுத்து சாந்தியோட சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சாந்தி ஃபுல்லா எழுதி கொடுத்துடணுமா? கொடுத்துட்டு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் எந்த ஒரு சொந்தம் பந்தங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பனுக்கும் பொண்ணுக்கும் எந்த ஒரு சொந்தம் இல்லைன்ட்டு இவங்க கிட்ட இப்போ சரண்டர் ஆயிடுமா? சரி, நீங்க அவங்க இல்லாம வாழறதுக்கு தயாரா? யார் மேடம்? அந்த அம்மா இல்லாம அவங்கள வந்து நான் வேணான்றதுக்கு இல்லை, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அவாய்ட் பண்றேன். அதை மீறி அவங்க போறாங்கன்னா அவங்கள இஷ்டமா விட்டுருங்க மேடம். நீங்க உங்க பொண்ணோட இருந்துப்பீங்களா? நான் இருந்துக்கிறேன் மேடம். நீ உங்க அப்பா பாத்து? ஆமா மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். எங்க அப்பா அதை மீறி அவங்க போறாங்கன்னா எனக்கு யாருக்கோசமா எங்க அப்பாவை என்னால விட்டு தர முடியாது மேடம். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் வளர்த்தாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுங்களா? இந்த கையில அடிபட்டு இருக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாரு என்ன. எங்க அப்பா மாதிரிலாம் என்ன வேற யாரும் பாத்துக்க மாட்டாங்க. எங்க அப்பாவை நான் பாத்துக்கிறேன் மேடம். எங்க அப்பா எனக்கு உயிரோட இருந்த போது எனக்கு வேற எதுவும் நான் கேட்கல. முதல்ல நீ விட்டுருக்க கூடாதுல்ல மேடம். நான் எவ்வளவு அம்மா உயிரோட இருக்கும் போதே நீ விட்டுருக்க கூடாதுல்ல. இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு. உயிரோட இருக்கும்போது பிரச்சனை என்னன்னா, நான் கல்யாணம் பண்ணிட்டு நான் இங்கே கொருக்குப்பேட்டையில் ஒரு இடத்துல இருந்தேன் மேடம். அங்கே எனக்கு கம்பெனி பக்கத்துலேயே இருந்தது. எனக்கு வேலைக்கு போட்டு நைட் 9 மணிக்கு நான் வீட்டுக்கு வருவேன். அங்கே அவ்வளோ தூரம் போக முடியாது. அங்கே பஸ் வசதி கம்மி. இப்பயும் அதே மாதிரி நான் பஸ் வசதி பள்ளிக்கண்ணியில் தான் கம்மி வேலை மேடம். செய்கிறேன்.
இங்கேருந்து பைக்கில் தான் போயிட்டு வரேன். அவருக்கு ரொம்ப கஷ்டமா இல்ல அப்பாக்கும் பொண்ணுக்கும் சண்டை, நீங்க ஏங்க அதுக்காக இந்த பொண்ணை சண்டை போடுறீங்க? அவர் என்கிட்ட சண்டை போடல மேடம். என்கிட்ட அவர் சண்டையே போட மேடம். ஒரு விஷயம் தெரியுங்களா, ஃபேமிலியில பிரச்சனை சொன்னாலே ஃபேமிலில பிரச்சனை எப்படி தெரியுமா மேடம், இதையே வந்து டெய்லி காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசுவார் மேடம் இவரு. எனக்கு இல்லைங்களா? வந்து மென்டல் டார்ச்சர் எப்படின்னா, எப்படின்னா, இப்ப வேலைக்கு காலையில போயிட்டு தூங்கி எழுந்த வராங்க, உடனே பேச ஆரம்பிச்சாருன்னா நைட் வரைக்கும் இதே தான் மேடம் பேசுவாரு. வரைக்கும் இதே பேச்சு. அப்ப எப்படி மேடம் நான் இருக்கிறது, யோசிச்சு என்னை பாருங்க. விட்டுட்டு போயிடுச்சு, என்ன விட்டு போயிடுச்சுன்றாரு. உங்க பேர் என்னங்க? சேகர். நீங்க என்ன இவ்வளவு இமோஷனலா இருக்கீங்க? அந்த அம்மாட்ட அவ்வளவு அட்டாச்மெண்ட் அவங்களுக்கு? ஒரு நாளைக்கு காலையில ஸ்டார்ட் 6 மணி உங்களால ஸ்டார்ட் அவங்கள பிரிஞ்சு இருக்க முடியலைங்களா? அப்படியே வேண்டாம்னா அவங்கள அப்படியே பண்ணி விட்டுருங்க மேடம். இல்ல ஏன் நீங்க இவ்வளவு இமோஷனலா ஆறீங்க? அந்த அளவுக்கு என் கூட ரொம்ப சோசியலாக இருந்துட்டாங்க, ரொம்ப பாசமாக இருந்துட்டாங்க. அதான் நான் இது பண்றேன். அந்த பாசமா காலத்துல இருந்துட்டாங்க. வந்து ரியலா தாலி கட்டி இருக்கிறவங்க கூட அவ்வளவு ரொம்ப இதுல இல்ல பாசமா மேடம். இருந்ததுனால எனக்கு ஆனா வந்து அவங்கள இவர் இது பண்ண பண்ண ஒரு முடியல. தப்புனால இப்ப கடைசியில எங்க வாழ்க்கை நான் பாதிக்கப்படுமோ இப்போ நான் ரோட்ல பயமா நடக்கிறது இருக்கு. கிடையாது. உங்க வாழ்க்கை ஏமா பாதிக்கப்படணும்? அப்படி இல்ல மேடம். உங்களுக்கு பிரச்சனையே சொத்து தான், ஆமா. அதை ஏத்துக்குங்க. அதை விட்டுட்டு வாழ்க்கை பாதிக்கும் அது இதெல்லாம் சொல்லாதீங்க. இவரு காலையில பேச ஆரம்பிச்சாருன்னா நைட் வரைக்கும் அதை பேசிட்டு இருப்பாரு. அப்ப குழந்தைங்க எங்களுக்குள்ள படிக்கிற பிரச்சனை இப்படி ஒரு சொத்து தேவையில்லைன்னா நம்ம இவங்க பொண்ணு- சொத்துன்னா அவரோட பொண்ணுன்னா அவளுக்கு சேர வேண்டியது தானே? அதை வேணான்னு தான் நான் அப்பயே இங்கிருந்து ஒரு கூட்டிட்டு போனேன். 2 மாசம் முன்கூட்டியே ஒரு 2 பேர் 3 பேர் வீட்டாண்டு வந்துட்டு பேப்பர் எடுத்துட்டு வந்துட்டு 10 மணி இருக்கும், கையெழுத்து போடுறியா இல்லையா? என்ன சொல்றாங்க இவங்க சாந்தின்றவங்க, நீ செத்துருவ, எனக்கு சொத்து எழுதி வை. அப்போ என் சாவு, நான் சொத்து எழுதி வச்சு நான் என்ன சாவடிக்கு ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கேக்குறாங்க மேடம், என் 2 பிள்ளைங்க வந்து என்ன நம்பி இருக்கு, புரியுதுங்களா, என்ன நம்பி இருக்கு, அதுங்களுக்கு இந்த சொத்து வேணும் எழுதித்தா. அப்போ 2 பிள்ளைங்க எனக்கா பிறந்தது மேடம்? எப்படி நான் மேடம் சொத்து இது கொடுக்குறதுக்கு? நியாயமாகும்? சொல்லுங்க மேடம், நீங்க தான் நீங்களே சொல்லுங்களேன். சொல்லுங்க. உன் 2 பிள்ளைங்களுக்கு நான் சொத்து கொடுக்கறதுக்கு நான் எப்படி தர முடியும்? உன் 2 பிள்ளைங்களுக்கு யாரு செல்லமுத்துக்கு 10 பிள்ளைங்களுக்கு நான் எப்படி சொத்து தர முடியும்? என்ன நம்பி 2 பிள்ளைங்களுக்கு நீ ஒரு சொல்லுங்க. வாட்டி யோசிச்சிருக்கலாம்ல இந்த மாதிரி தப்பான தொடர்பு தெரியாம பண்ணிட்டேன் மேடம், ஏற்படுத்திக்கிறதுக்கு. தெரியாம நான் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்க வயசு பொண்ணு கல்யாணம் ஆகி பேரம் பேத்தி எடுத்துட்டு நீங்க உங்களுக்கு பண்ணி- பேரன் பேத்திங்க பசங்களுக்கு எல்லாம் 10 வயசு 12 வயசு ஆகுது மேடம். தேவையா குழந்தைக்கு உங்களுக்கு? நீங்க பண்ண தப்பால குடும்பமே கஷ்டப்படும். ரொம்ப என் பையன் என் பொண்ணு கேட்க என் 5 பொண்ணு 3 கேக்குறா மேடம். இது என்ன வாழ்க்கை, இது குடும்பமா, இது இங்க எப்படி இருக்கு? என் பொண்ணு கேக்குறா மேடம். அவளுக்கு எதுவுமே நம்ம சொல்ல வேண்டியது இல்ல, அவளே கேக்குறா. என்னம்மா தாத்தா காலையில பேச ஆரம்பிச்சா நைட் வரைக்கும் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு கேக்குறா மேடம். அவங்கதான் எவ்வளவு பேர் வேண்டாம்னு கையில சொல்றாங்கல்ல. பஞ்சாயத்து, எவ்வளவு பேர் கையில இது. அங்க ரோட்லயே நடக்க முடியும். உறுதியா சொல்லுங்க, சேர்ந்து வாழறீங்களா பிரியறீங்களா? நான் சேர்ந்து வாழ விரும்புகிறேன். அது பிறகு அவங்க வேண்டான்னா பரவாயில்ல விட்டுருவோம். அதுக்கு நான் அவங்க வந்து சேர்ந்து வாழறேன்னு சொல்லுவாங்க, ஆனா பொண்ணு கூட இருக்கக்கூடாது, அவங்க வேண்டான்னு எழுதி அப்படி தரணும். அப்படி இல்லை வேண்டாம் மேடம். என் பொண்ணு இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் வரணும்னா அப்படியே பொண்ணா கொஞ்சம் அவங்களா? சரி, அப்படி என் பொண்ணு இருக்கும்போது அவங்க வரமாட்டேன்னு பொண்ணா சொன்னாங்க. அவங்களா? சரி, எனக்கு பொண்ணு தான் வேணும் மேடம். சரி பொண்ணா எல்லாம் அப்படி இல்லை கிடையாது. மேடம், பொண்ணா அவங்களா? பொண்ணோட இருந்து வாழ்றதா இருந்தா வாழ்த்தோம். பொண்ணா அவங்களா? அப்போ பொண்ணு தான் வேணும். உங்க பேருமா? சாந்தி மேடம். என்னம்மா பிரச்சனை சாந்தி? ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், இவரு தான் பிரச்சனை பண்ணுறாரு. என்ன பிரச்சனை சொல்லுங்க. நான் ஃபஸ்ட்டில் சேம்பரில் இருந்தேன் மேடம். ம். சேம்பரில் வேலை செய்துன்னு இருந்தேன். இவர் ஃபைனான்ஸ் விட்டுன்னு இருந்தார். ஃபைனான்ஸ் விட்டுன்னு இருந்த பிறகு எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பசங்க எல்லாமே இருந்தாங்க. அவங்க இருந்த பிறகு அவங்க சரி கிடையாது மேடம். அவங்க சரி இல்லாத போது இதே மாதிரி நாங்கள் இவர் வேண்ட ஃபைனான்ஸ் வாங்கியிருந்தோம். வாங்கும்போது 2 பேருமே பேச்சுவார்த்தை வாங்கிக்கின்னு இருந்தோம். காசு வாங்கி வருவேன், இவங்க வீட்டுக்கு எல்லா வேலையுமே செய்வேன். இவங்க வீட்டில் இருந்தாங்க, இருப்போம். இருக்கும்போது இவருக்கு எனக்கும் அந்த அம்மா இருக்கும்போதே இவருக்கு எனக்கும் பேச்சுவார்த்தை பழக்கமாகிடுச்சு. அப்புறமா பேச்சுவார்த்தை பழக்கமாக இருக்கும்போது ஃபஸ்ட்டில் என்ன பண்ணேன், இந்த காசு வாங்கிட்ட பிறகு எங்கள் வீட்டுக்காரர் எத்தனை கட்ட சொன்னாக்கா கட்ட மாட்டார். நானும் வருவேன், காசு கட்டுவேன். சரின்ட்டு அந்த அம்மா இவங்க உழைப்பு என்ன சொல்லுவாங்க, துணி துவைச்சி போடுமா, சாமான் கழுவுமா, என்னால் முடியல, சாப்பாடு கொஞ்சம் செய்யுமான்னு சொல்லுவாங்க. சரிம்மான்னு எல்லாமே வருவேன் போவேன், எல்லா வேலையுமே செய்து வச்சுட்டு போயிடுவேன். இதே மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. முடியாமல் ஆகிட்ட பிறகு இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுனாரு. கூப்பிட்ட பிறகு வா போகலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க நான் வரல நீ போ அப்படின்ட்டு என்னை அவ்வளோ அசிங்கமாக கேட்டாங்க. யாரு அந்த அம்மா இவங்க உழைப்பு ஏன் அப்படி கேட்டாங்க? அவங்க தான் அவங்கள இவரோட பேசுகிறேன்னு சொல்லிட்டு. அப்ப அது அப்படிதானே கேட்பாங்க. அவர் நாங்கள் தப்பாக பேசலை மேடம். ம். அவர் சரி அதே மாதிரி இருந்த பிறகு நான் வருவேன் போவேன் இருப்பேன். நான் தப்பெல்லாம் எந்த பேச்சையும் எந்த நடக்கல. அப்போ வழக்கமாக வருவேன் போவேன், வீட்டு வேலை செய்வேன், சமையல் பண்ணுவாங்க போடுவாங்க சாப்பிடுவேன், அதோட போயிடுவேன். அதே மாதிரி இருக்கும்போது இவர் அங்கே காசு வாங்க கொடுத்தாரு இல்லை எனக்கு வர இருக்கும்போது
நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டுக்கு அவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க என்ன, குடிச்சிட்டு ரொம்ப அண்ணன் துணி அநியாயம் நல்லா பண்ணுவாங்க, சண்டைலாம் போடுவாங்க, அடிப்பாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், இவராண்ட இது மாதிரி இது எல்லாம் பிரச்சனைலாம் பண்ணுறாங்க, அங்கே நான் வரேன், எனக்கு எங்கன்னா கொஞ்சம் வேலை பார்த்து விடுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு துணிலாம் எடுத்துன்னு நான் வந்தேன் இவங்க வீட்டுக்கு. நான் வந்த பிறகு இவங்க வந்து ஒரு கம்பெனியில், அந்த அம்மாவும் செத்துட்டாங்களா அவங்களும் இவரும் நானும் 3 பேரும் போயிட்டு ஒரு கம்பெனியில் வேலை கேட்டோம். அவங்க கேட்ட பிறகு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வெளியிலாம் மாவு எடுத்து போய் விற்கிறதா இருந்தாக்கா வேலைக்கு வாங்க, இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இவர் என்ன சொன்னார், நான் அப்படிலாம் நாங்கள் விட மாட்டோம், எங்கள் வீட்டாட நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டாட எடுத்துன்னு வந்து வச்சார் மேடம். வீட்டாட எடுத்துன்னு வந்து வச்ச பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இவங்க என்ன சொன்னாங்க, இங்கெல்லாம் வைக்காத, வேலைக்கு இருந்தானே அவங்க வந்து கேட்டுன்னு வந்தாங்க, இங்கெல்லாம் வைக்காதீங்க, எடுத்துன்னு போய் எங்கன்னா வச்சிரு அப்படின்ட்டாங்க. அப்படின்னு சொன்ன பிறகு நான் என்ன சொன்னேன், நான் எங்கேயாச்சும் ஒரு வீடு வாடகை எடுத்துன்னு நான் போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்ன பிறகு இவங்க என்ன சொல்லிட்டாங்க, எங்கேயுமே வேணாம் இங்கேயே இரு அப்படின்னு சொன்னாங்க செத்தவங்க. ஏம்மா வேணாம், என்னால் நான் அவரோட பேசுகிறேன்ட்டு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அவரே சொல்றாரு அவங்க 2 பேருக்கு தொடர்பு ஆயிடுச்சுன்னு. அதாங்க, அது பிற்பாடு நான் என்ன சொன்னேன், 2 பேரும் பேச்சுவார்த்தையாக தொடர்பு ஆகும்போது நான் இங்கே இருக்க மாட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, செத்தவங்க, என் வீட்டுக்காரோட பேசாத, நீ பேசுன்னா உன்னை தொட போட்டாலே அடிப்பேன், வெளியே போடி அப்படின்னு என்னை 2 அடி அடிச்சிட்டாங்க. அடிச்ச பிறகு நான் சொன்னேன், இவர்கிட்ட என்ன சொன்னேன், ஐயா உங்ககிட்ட நான் இல்லை, என்னால் உங்களுக்கு பிரச்சனை ஆகுது, நான் வெளியே போயிடுறேன், நான் போயிடுறேன்னு சொன்ன பிறகு இவர் என்ன சொன்னார், என்னை விட்டுட்டு போனீங்கன்னா நான் செத்துருவேன் அப்படின்ட்டு சொன்னார். சரி அப்போ நான் போகல, உன்னை விட்டுட்டு நான் போகல, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு, பிரச்சனைலாம் சால்வ் பண்ணிக்கலாம், நீ போகாத பிறகு நான் போகல, அங்கேயே தான் இருந்தேன். அதுவும் பிற்பாடு என்ன பண்ண, அந்த அம்மாவே என்ன சொன்னாங்க, செத்தவங்கள இங்கே வானா அந்த 3வது 4வது தெருவில் எடுத்துன்னு போய் அவளை தனியாக வீடு வாடகை வச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு எவ்வளவு பசங்கம்மா? 2 பசங்க இருக்கு. என்ன வயசாச்சு? பெரிய பெரிய பசங்க இருக்காங்க மேடம். அத்தனை வருஷம் உங்க புருஷனோட தானே வாழ்ந்தீங்க, திடீர்னு எதுக்கு இந்த ஏற்பாடு? அத்தனை வருஷம் உங்க புருஷன் கொடுமைப்படுத்தலையா? படுத்துனார். அப்புறம் என்ன திடீர்னு இவரோட தொடர்பு? பசங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்போது இவரோட தொடர்பாச்சு? கொஞ்சம் வயசு தான் மேடம். எத்தனை வயசு? ஒரு 8 வயசு 9 வயசு இருக்காங்க. இப்ப என்ன வயசு தெரியல மேடம் எனக்கு. 2010 லாஸ்ட்ல வந்தேன். இப்போ 24 வயசு 22 வயசு ஆகுது. 24. இப்ப இவர் உங்களை வேண்டாம் சொல்றாருமா, உங்களோட வாழறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. சொல்லுங்க. என் மகளை வந்து நான் வெறுக்க முடியாது. நான் ஒரே ஒரு மக தான் வச்சிருக்கேன். அவங்களோட 2 பிள்ளை வச்சுல தான். மேடம் அவங்க 2 பேரும் ஒண்ணா வாழணுமா வேண்டாமா? அவரை கேளுங்க மேடம். மகளோட இருந்த தப்பு வாழ்க்கை பண்ணவர் அவர் மேடம். அவர் தான் மேடம் அதுக்கு பரிகாரத்தை தேடணும். நான் தேட முடியாது அவங்களுக்கு. அதே உன் மகளா தான் நீ. அது இன்னொரு விஷயம் மேடம், என் வீட்டை விட்டு நல்லா போக முடியாது, நான் என் வீட்டில் தான் இருப்பேன். அதே எங்க அப்பா என் கூட தான் இருக்கணும் மேடம். இருந்த வரைக்கும் தான் அவரை நான் பிரிஞ்சு இருந்தேன். இதுக்கு மேலே எங்க அப்பா விட்டு நான் பிரிஞ்சு இருக்க மாட்டேன் மேடம். எங்க அப்பா கூட ஒன்னா தான் மேடம் நான் இருப்பேன். என் மகளை நான் விட முடியாது. என் மகளை நான் நான் சாவர வரைக்கும் என் மகளோட. என்னம்மா பிரச்சனை? மகளும் அப்பாவும் ஒன்னா வாழணும் ஆசைப்படுறாங்க. உங்களோட இது என்ன? இல்லை மேடம், எங்களை பிரித்து விட்ரு மேடம், நான் தனியாக இருந்துக்கிறேன், நான் இருந்த மாதிரி நான் தனியாக இருந்துக்கிறேன். சொத்து கேட்டு நீங்க தொந்தரவு பண்றீங்களா? நான் சொத்துலாம் கேட்கல மேடம். இந்த சொத்துலாம் கேட்கறேன் எப்படி தெரியுமா மேடம்? 3 சென்ட் ஏதோ சொல்றாங்க, சொல்லுங்கம்மா. எப்படி கேட்டேன்னாக்கா, இப்போ வந்து நீங்கள் நல்லபடியாக இருக்கீங்க, இப்போ நம்ம 4-5 வருஷம் நல்லபடியாக இருந்தோம், இப்போ வந்து யாருக்கு யார் துணையாக இருக்கிறாங்கன்னு தெரில. சப்போஸ் நீங்கள் இருக்கிற வரைக்கும் இருக்கீங்க, மகன் பேரன் பேத்தி மருமை எல்லோரும் கொண்டு வந்துட்டீங்க. கொண்டு வந்த பிறகு ஒரு 2 இடம் இருக்குது, ஒரு இடத்த வந்து மகளுக்கு கொடுத்துரு, வீடு கட்டி கொடுத்துரு, அந்த இடத்த வந்து நம்ம வீடு கட்டின்னு அந்த இடத்துல நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். கண்டி அந்த சொத்து எனக்கு கொடு, நான் கேட்கல மேடம். கேட்டாங்க மேடம். அந்த சொத்து சாந்தி என்பவருக்கு சேகருக்கும் அந்த சொத்துக்கும் சொந்தம் இல்லை. சாந்திக்கு ஃபுல் ஆர்டர் கொடுத்தணுமா. ஃபுல்லாக அவங்க விற்கிறாங்களோ யாருக்கோ ரோட்டில் போகிறவங்களும் கொடுப்பாங்களாம், விற்று தூணுவாங்களாம், சுட்டு தூணுவாங்களாம், ரோட்டில் போகிறவங்களும் நான் கொடுப்பேன், ஆனால் உன் மகளுக்கோ உன் பேரனுக்கோ நான் கொடுக்க தயாராக இல்லை, யாருக்கு வேணாலும் நான் கொடுப்பேன். அவங்க பொண்ணுமா, அவரோட சொத்தெல்லாம் அவங்களுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மேடம், பாட்டி சொத்து. அதுக்கப்புறம் கிடையாது, பொண்ணுக்கும் சம்பாதிச்சார் மேடம். அவர் சம்பாதிச்சு அவர் பொண்ணுக்கு தான், உங்களுக்கு அவருக்கு தான். அப்போ நான் அவரை நம்பி வந்தேன், நான் எப்படி மேடம்? நீங்க எத்தனை வருஷத்துல எத்தனை வயசுல அவரை நம்பி வந்தீங்க? 18 வயசுல வந்தீங்களா? மனைவியா வந்தீங்களா? வீட்டு வேலைக்கு வந்தீங்க, மனைவி இருக்கும்போது தப்பான தொடர்பு ஏற்பட்டது, அதுக்கு சொத்துக்கு என்னமா சம்பந்தம்?
நீங்க செஞ்சது தப்பு. முதல் மனைவி இருக்கும்போது இப்படி ஒரு ஏற்பாடு எந்த சமுதாயத்துக்கும் எந்த சட்டத்துக்குமா? என்ன நியாயம் பேசுறீங்க நீங்க? இதுல அந்த பொண்ணு அவர் பொண்ணு இல்லைன்னெல்லாம் நீங்க வேதனைப்படுத்துறீங்க அப்படியெல்லாம் சொல்லி. நாங்கள் யாருக்கு மேடம் சொன்னோம்? நாங்கள் சொல்லலையே யாருமே. அவங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லலையே. யார் சொன்னாங்க? நீங்க சொன்னீங்களாமே. மேடம் அவங்க ஃபோன் வச்சு இன்னொருத்தவங்களை பேச வச்சு சொல்றாங்க மேடம், அது அவங்க பொண்ணு கிடையாது, அது துளுக்கனுக்கு பிறந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எனக்கு எப்படி மேடம் ப்ளீஸ் இருக்கும்? கொஞ்சம் இருமா மேடம். ஒருத்தர் அது இவங்க சொல்லி சொல்றாங்களா அவங்க சொல்லி சொல்றாங்களே தெரியல மேடம். 5 லட்ச ரூபாய் கொடுத்தா அவங்களை கணக்கு முடிச்சு அனுப்பிச்சிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஒரு லேடிஸ் ஒருத்தர். இதை என்கிட்ட கேட்டாங்க மேடம். நெக்ஸ்ட் ஏதோ பொம்பளைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து தப்பான விஷயம் எல்லாம் பண்ணீங்களா உங்க வீட்டாண்ட வந்து? அதை கேளுங்க மேடம். மேடம் அது எனக்கு ரொம்ப மேடம். அசிங்கமா இருக்கு மேடம். தெருவுல. மேடம், என்ன மேடம், பண்ணாங்க சொல்லுங்க. மேடம் மேடம் கொஞ்சம் உட்காரு, வந்து மன்னிக்க பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. துணியை தூக்கிட்டு ஆடுறாங்க மேடம் இங்க பாருங்க மேடம். அந்த மேடம் ladies. அந்த lady- அதெல்லாம் சும்மா மேடம் மேடம். மேடம் அந்த லேடி அதெல்லாம் சும்மா. யாருமே ஒண்ணுமே கிடையாது. கடவுளே இவரு மன்னிக்க என்ன மாட்டாரு. வந்து- அவங்க சொல்றது மேடம். கடவுளே மன்னிக்க மாட்டாரு. மேடம் அவங்க நான் உண்மையா இல்லையா சொல்றேன் சொல்லுங்க. மேடம், யாருமே அந்த சொல்றேன். வரலையான்னு கேளுங்க. எதுக்கு யாருமே 5 லட்சம் ரூபாய் கேளுங்க. பணம் கேக்குறாங்கம்மா? 5 லட்சம் யாருமே கேட்டாங்க. கேட்கவே கேட்டாங்க மேடம். ஒரு லேடிஸ் கேட்டாங்களே எனக்கு 5 லட்ச இங்க ரூபாய் பாருங்க கொடுங்க. மேடம். லேடிஸ் கூட போன் போட்டு தர 10 அப்புறம் பேர் மேடம், மேடம் ஏறி இங்க வச்சிருக்காங்க. பாருங்க. அதுக்கு வந்து இரு கேங் தலைவர் மாதிரி ஒருத்தவங்க லேடிஸ், அவங்க பேரு குப்பம்மா. அவங்கள கூட்டு வந்துட்டு, ஏய் ஒண்ணு இந்த வீட்டுல உன்னை நான் வாழ வைப்பேன்டி, இந்த வீட்டுல உன்னை நான் வாழ வைக்காம என் மூச்சு புள்ள, என் அடங்காதடி, மருமவ, என் புள்ள மூணு பேர் சொல்றாங்க வாழ மேடம். வைக்க- சொந்தக்காரர் சொந்த மந்தெல்லாம் இருக்கும்போது உங்களை தாலி கட்டி கூட்டிட்டு வந்தாரா? மேடம் அவங்க சொல்றாங்க மேடம். 18 வயசுல கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாரா? நீங்க எவ்வளவு அதிகாரம் பண்ணறதுக்கு? நாங்க எதுவுமே அதிகாரம் சொல்றாங்க பண்ணல மேடம். மேடம். உன் பொண்ணு நீ எதுவுமே அதிகாரமே பண்ணல வாரி மேடம். துண்ணாதான் நீ அந்த சொத்து எனக்கு இவங்க தருவேன்னு சொல்றது கேக்குறாங்க. எல்லாமே பொண்ணை வாரி பொய் தான். தரணுமா? பொண்ணை நான் நான் எல்லாமே சத்தியமா பொய் மேடம் தான் அவங்க மேடம். சொல்றாங்க ஒண்ணு மேடம். கூட உண்மையே அப்புறம் கிடையாது. என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே பொய் தான். சரி, நீங்க எந்த நிபந்தனையும் இல்லாம வேலைக்கு போவீங்களாமா? இவரை நம்பிதான் மேடம் நான் என்ன வந்தேன். நம்பி எத்தனை வயசுல நம்பி வந்தீங்க? 2 புள்ள பெத்துட்டா யாரு? இவரை நம்பி வந்தீங்க? 24 ஏன்னா 25 இவர் வந்து கல்யாணம் ஆகாத ஆம்பளையா இவரை நம்பி வரதுக்கு? கல்யாணமே தான் ஆவல அவருக்கு. அவர் கல்யாணமே ஆவலையா? மேடம் இப்பதான் சொன்னாங்க நான் கல்யாணமே பொண்ணு இல்லைன்னாங்க. ஆவலையா இப்ப அவருக்கு? என்ன கல்யாணம் மனைவி ஆகலைன்றாங்க. யாரு? முதல் மனைவி யாரு? முதல் மனைவி கல்யாணம் பண்ணாருன்னு கேளுங்க. மேடம் கல்யாணம் பண்ண கதையா இருக்கு, நீங்க சொல்லுங்களேன். மேடம், மேடம் அவர் வந்து எங்க சொந்தக்காரு. இவன் ரொம்ப நாங்க ரிலேஷன் மேடம். எங்க இல்ல, வீட்டுல நான் அம்மா நீங்க சொத்தை தான் பார்த்து இது மாதிரி எல்லாம் எனக்கு வேணாம் பண்றீங்கன்னா மேடம் சொத்து. கிடையவே கிடையாது. நான் சொத்து தரேன்னு சொல்ல மேடம். சொத்து தரேன், நான் சொந்த அப்புறம் வீட்டுக்கு எப்படி வரேன் கல்யாணம் அப்படின்னு ஆகல நான் சொல்லவே இல்லை. சொல்றீங்க? கல்யாணம் ஆகலன்றாங்க. அவங்களுக்கு அவங்க மனைவிக்கு கல்யாணம் என்ன ஆகல மேடம் எப்படி இது? சொல்றீங்க? இல்ல என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்களான்னு சொல்றீங்களே, அதுக்கு தான் நான் கேக்குறேன். முதல் மனைவிக்கு இவருக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா? எனக்கு தெரியாது. தெரியாதுல்ல? ஆச்சு. ம் புரியுறதா? சரி. உங்களோட தொடர்பு தான் தப்பான தொடர்புமா. ம் அதனால விட்டுடுங்க. சரி உங்க விட்டு. வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? அவங்களாம் ஊர்ல இருக்காங்க. பசங்க எல்லாமே ஊர்ல இருக்காங்க. அவங்கள பாத்துங்க. பசங்க இங்கதான் இருக்காங்க மேடம். சரி. பசங்க பசங்க வீட்டுக்குள்ள போய் இருக்காங்க. பசங்க இங்கதான் இருக்காங்க. சாம்பர்ல வண்டி ஓட்டுறாங்க 2 பேருமே. அதுல ஒரு பையனுக்கு மட்டும் அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு. யாருமே இல்ல மேடம், எல்லாம் ஊர்ல இருக்காங்க. ஊர்ல வேற என்ன எனக்கு போன் போட்டு ஒரு கேளுங்க. பையன் ஒரு பொண்ணு வேண்டாமா, இந்த மாதிரி ஒரு விஷயம் வேண்டாம், விட்டுடுங்க. அவங்க சரி. குடும்பத்தோட அவங்க இருந்து. மேடம் இன்னொன்னு சரி மேடம், மேடம். இப்ப நான் இங்க இருந்து வீட்டுக்கு போறேன் மேடம். ஆளுங்களை கூட்டு வந்து என்ன பிரச்சனை பண்ணக்கூடாது மேடம். நான் இதுக்கு மேல அதுதான் நிம்மதியா எனக்கு இருக்கணும் மேடம். நாங்க ஏன்னா இவங்க இவர் எல்லாம் பண்றாங்க. பிரச்சனை பண்ணா போலீஸ்ல சொல்லுவோம். சரிங்க கூப்பிடுங்க. மேடம், சரிங்க மேடம், மேடம். என் உயிருக்கோ என் பொருளுக்கோ எந்த விதமா சேதம் இல்லாத உங்ககிட்ட நான் தெய்வ நன்றியுடன் கேட்கறேன் மேடம். அந்த ஓலை அந்த வீடு ஒரு இருக்குமா? உதவி பாருங்க, ஓலை வீடு மேடம். ஒரு விஷயம் அவங்கள்ட்ட பேசி சரி பண்ணிட்டேன். கரெக்டான விஷயத்த பேசிட்டு போயிடுமா. உங்களுக்கு ஏதாவது சொல்றதுக்கு இருந்தா இங்க சொல்லிடுங்கம்மா. என்னது? எனக்கு எதுவும் இல்ல மேடம். மிரட்டிட்டு இருக்கிற வேலை எல்லாம் வச்சுக்க கூடாது. நான் மிரட்ட மாட்டேன் மேடம் இவங்க வந்து என்ன மிரட்டாது இருந்தா போதும். வாங்க மிரட்டல. எதுவுமே செய்யாது இருந்தா போதும். மிரட்டுறாங்களா அவங்கள? ஆமா. என்ன பண்ணாங்க? யார் இவரு கேளு எப்படி மிரட்டுறாருன்னு. இவர் எங்க அவர் வேற மிரட்டுற மாதிரியா இருக்காரு? பாருங்க, அவரை வந்து உட்கார்ந்து அழுவுறாரு. அப்ப நான் அழுவ மாட்டேனா நானு? நீங்க தைரியமா தான் இருக்கீங்க. மேடம் நேத்து நைட்ல இருந்து மேடம் மேடம் 1 மாசம் ஆச்சு இங்கிருந்து போயிட்டு. ஒரு வீட்டுல சாப்பிடுறது, ஒரு வீட்டுல படுத்துக்கிறது, தனியா ரூம் எடுத்து வச்சிட்டு இருக்க. ஒரு புருஷனோட இருந்துட்டு போயிட்டு ஒரு வீட்டுல சாப்பிட்டு ஒரு வீட்டுல அதெல்லாம் உங்களுக்கு படுத்துட்டு. எதுக்குங்க? இல்ல மேடம். அவங்க எப்படியோ இருக்காங்க. சரிங்க மேடம். மேடம் இன்னொரு கேரண்டி எனக்கு எங்க அப்பா கொடுக்க சொல்லுங்க மேடம். இன்னொரு தடவை இந்த தப்பை அவர் பண்ணக்கூடாது மேடம். ஏன்னா ஏற்கனவே நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். இனிமே என் ஃபியூச்சரை நான் பார்க்கணும், என் பசங்களை நான் பார்க்கணும், அவங்களோட லைஃப் நல்லா இருக்கணும். நீயே பேசுமா. லைஃப் நல்லா இருக்கணும். இதோட விட்டுட்டு என் கூட எங்க அப்பாவை வர மாதிரி இருந்தா வா, நான் இட்டுன்னு போறேன். இப்ப கூட 2ல ஒரு இல்லைன்னா முடிவு. அவங்கள விட்டு அவங்கள உங்களை விட்டு விட்டுருவேன், அப்படியே நீங்களும் எங்கனா போயிடுங்க. போயிடுங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எனக்கு எங்க சும்மா எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணுன்ற முறையில உனக்கு எல்லாம் நான் பண்ணுவேன் நம்பிக்கை இருந்தா இப்படியே என் கூட எழுந்து வா. உன்னை கடைசி வரைக்கும் நான் பாக்குறேன் மேடம். நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன் மேடம். எங்க அப்பா கடைசி வரைக்கும் நான் எல்லாமே நான் பண்றேன். யாரும்மா எங்கிட்ட இல்ல மேடம். உத்தரவாதம் தரத்துக்கு? இப்ப அவர் சொல்றேன் நீங்க அப்பா பொண்ணு பேசிங்க. சொல்லு, பொண்ணா என் கூட வரது இருந்தா இப்பயே வா, நான் இட்டுன்னு போறேன். இதான் உனக்கு கடைசி சான்ஸ். யோசிங்க. நான் என்ன வந்து பண்ண போறீங்க? மிரட்ல எதுவும் பண்ணல.
நல்ல மாதிரியாவே சொல்லி நான் கூட்டு போறேன். ஏற்கனவே அம்மாவை நான் வாரி எனக்கு கொடுத்துட்டேன். அங்கே போயிட்டு அந்த பிரச்சனை வராது மேடம். நீங்க தாங்க முடிவு பண்ண. அவங்களும் இருக்காங்க, உங்க பொண்ணும் இருக்காங்க. யாரை வேணும் என்ன பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணீங்க. யாரு? சரி நான் மகளோட இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. பாதியில வந்தீங்க. இது பாருங்கம்மா, நீங்க வந்தீங்க, 2 பேரும் சேர்ந்து தப்பு பண்ணீங்க. ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்தீங்க, இல்ல அப்புறம் கருத்து வேறுபாடு வந்து நீங்க பிரிஞ்சு போறீங்க. சொத்து மேலெல்லாம் கண்ணை வைக்காதீங்க. நீங்க அதெல்லாம் நம்பி வரவும் இல்லை, அதை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான அவருக்கு அந்த ஒரு இதுவும் கிடையாது. அந்த சொத்து அந்த பொண்ணோட அம்மாவோடது, அதெல்லாம் அவளுக்கு தான் சேரும். அதுல உங்களுக்கு யாருக்கும் பங்கு கிடையாது, இவருக்கே கிடையாது. சரிம்மா. சரிங்களா? கிளம்புங்க. மிரட்டுறது வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நாங்களாம் மிரட்ட மாட்டோம் மேடம். நான் எதுக்கு மிரட்ட அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. நாங்க மிரட்டலாம் மேடம். அங்கே போய் எந்த பொம்பளைங்களை கூட்டிட்டு வருது, அங்க வந்து கத்துறது, ட்ரெஸ்ஸை தூக்கி காமிக்கிறது, இந்த அதெல்லாம் மாதிரி இல்ல வேலையெல்லாம் மேடம். வச்சுக்காதீங்க. அதெல்லாம் எந்த வேலையுமே கிடையாது. உண்மையிலேயே பண்ணாங்க. இவர் என்ன இல்லைன்னு அடிச்சு ஒருத்தர். வேலை செய்யறது அடிச்சு ரோட்ல முடி பிடிச்சி பரன்னு ஈத்துன்னு வந்தாரா இல்லையான்னு கேளுங்க. போய் மேடம், அவ்வளோ போய் மேடம். மேடம் நானே சொன்னேன் மேடம். அப்ப 2 நான் தடவை போய் convince பண்ணி நீங்க கிளம்புங்கம்மா, கிளம்புங்கம்மா. மறுபடியும் வேலைக்கு ஒரு ஆளு, எனக்கு துணி துவைக்க தெரியாது, சமையல் பண்ண தெரியாது, ஆளை கூட்டின்னு வந்தேன்னு ஆரம்பிச்சிடாதீங்க. சரிங்களா? கிளம்புங்க. இந்த பாருமா, தனிமையில் வாழறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நம்ம நினச்சிக்கிறோம் இளம் வயசில் இருக்கும்போது தான் புருஷன் பொண்டாட்டி இல்லாமல் ஒன்றா வாழணும், அதுக்கப்புறம் தனியாக வாழ்ந்துடலான்னு. அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். உடல் ரீதியாக மட்டும் இல்லை, மன ரீதியாக தான் வேணும் நமக்கு துணை. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால ஒரே ஒரு நிமிஷம், அதனால நீ அண்டர்ஸ்டாண்டிங் ஆறு. அப்பாவை எடுத்தறிஞ்சு பேசாதே, புரியுதா? அவரை சந்தோஷமா வச்சுக்கோ. இந்த பொண்ணு இப்படி சொல்றா, பொண்ணு இப்படி அளவுக்கு மேல பசங்களை பேச விடாதீங்க. சரிங்க மேடம். தாத்தாட்ட எல்லாம் மரியாதை இல்லாம பேச இல்ல, விடாதீங்க. இல்ல மேடம், அது அந்த எதுக்கு மேல பேச பேச மாட்டேன் மாட்டாங்க? மேடம். இன்னொரு எனக்கு ஒரு யோசனை, தப்பா இருந்தா நீங்க தப்புன்னு சொல்லுங்க. இப்ப எவ்வளவு ஆதரவற்ற இது இருக்குல்ல மேடம், எவ்வளவு ஆதரவற்ற இது இருக்குல்ல மேடம், அதுல எதனா ஒண்ணு பார்த்து நம்ம முறைப்படி அவருக்கு கடைசி வரைக்கும் ஒரு ஆதரவா செய்யலாம்ல மேடம். ஏன்னா இவங்க பாதியில போயிட்டாங்க. அவருக்குன்னு வந்து பொண்ணுன்ற மாதிரி நான் பொண்ணுன்ற அந்த அளவுக்கு தான் நான் செய்ய முடியும். அதுதான் மேடம். பாத்தியா? அப்படி சொல்லல மேடம். நான் தப்பு தப்பு தப்பு. வேண்டாம்ல நீ மேடம். தான் பாத்துக்கணும். சரிங்க மேடம். நீ தான் பொண்ணு பையன் அந்த மாதிரி கன்வீனியன்ஸ் எடுத்துக்காதீங்க. பொண்ணானாலும் பையனானாலும் அப்பா சொத்து வேணாம், அப்பாவோட எல்லா இதுவும் இருக்குன்னு இருக்குல்ல, ஆமா அப்ப எப்படி அப்படி கை கழுவி விடலாம்? அப்படி இல்ல மேடம், நான் வேண்டாம்னு சொல்லல மேடம். இன்னைக்கு கூட எங்க அப்பா எனக்கு வேணும்னு வேணும். இவங்களை கூட அந்த நாங்க மனசுல அந்த எண்ணம் கூட வரக்கூடாது. இவங்களை கூட நாங்க வேணான்னு இது பண்ணல மேடம். நாங்க வந்தோடனே இவங்களுக்கு பயம் வந்து பயம் வந்து சொத்து கொடுக்க வருவாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே பயம் வந்து அவங்களே போனாங்க மேடம். நாங்களா அவங்களை சீனு ஒரு வார்த்தை கூட சொல்ல. தெரியும் பேச. ஆனா ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க மேடம். இல்ல விட்டுடுமா, அது சரிங்க முடிஞ்சு மேடம். போச்சு. அது நீங்க அப்பாவை நல்லா பாத்துங்க, சரிங்க மேடம். பாசமா வச்சுங்க. சரிங்க மேடம். சரிங்களா? சரிங்க மேடம். வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இந்த கொஞ்சம் வயசானவங்க, உடம்பு சரியில்லாத மனைவி, இல்லை மனைவி இல்லாதவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களை டார்கெட் பண்ணி ஒரு கும்பலே செயல்படுது. இந்த ப்ரோக்ராம் இவங்க அப்படின்னு நான் சொல்ல, ஆனால் இந்த ப்ரோக்ராம் பார்த்ததுக்கப்புறம் அப்படி யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவேராக இருக்கிறது நல்லது. போய் மாட்டிக்க கூடாது. இப்படி போய் மாட்டிக்கிட்டா அப்புறம் என்ன பண்ணுறதே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு. அவர் பண்ணது தப்புன்னு அவருக்கு தெரியுது. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, சொத்து மேலே கண்ணை வச்சுருக்காங்க. அவங்க பக்கத்துல நியாயமே இல்லை. மனைவி உயிரோடு இருக்கும்போது, உடம்பு சரியில்லாம இருக்கும்போது இவங்களுக்குள்ள தொடர்பா இருக்கு. நம்ம கெஸ் பண்ணது கரெக்டு தான். 10 நாள்ல இவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்த தொடர்பெல்லாம் கிடையாது. இது முன்னாடியே இவங்க ஏற்பாடு ஆக்கிக்கிட்ட தொடர்பு. அதனால்தான் இவ்வளோ வினையும். எப்படி மரியாதை இருக்கும் பசங்களுக்கு? அப்பா அப்படி தப்பு பண்ணா பசங்க எப்படி மதிப்பாங்க? அவர் நல்லவரா இருக்கிறத வந்து ஓகே, இல்லைன்னா தயவு செஞ்சு அவேரா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.